கல்வி டிவியின் நேரலையினூடாக இணைந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இன்னொரு வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் கடந்த வகுப்பில் கடந்த நேரலையில் வந்து 2016ஆம் ஆண்டுக்குரிய பாஸ் பேப்பர் கேள்விகள் செஞ்சு கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். ரைட், ஓகே. நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேமா ரேஸுக்குரிய விளக்கம், அதாவது அந்த மின்காந்த தேசியத்தில் உள்ள அந்த கதிர்கள் இருக்குதானே, நீங்கள் பாருங்கள். மின்காந்த தேசியத்தில் ஏபி, கட்புலோலி, கலியுதா கதிர், சி, கேமா ரைஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் ரைஸ், அதாவது மின்காந்த தேசியத்தில் உள்ள அலைவடிவங்களினுடைய இயல்புகள், அதாவது அலைவடிவங்கள் அது ஏபிசியை பேரிடுனாங்க, என்னென்னலாம் பேரிடுனாங்க. ரைட், ஓகே. அதுன்ற தொடர்ச்சியாக கடைசியாக வந்து இந்த ஒன்று கீறுனாங்க. ரைட், ஓகே. இந்த கேமா கதிருக்கு இயல்புகளை கருத்தில் கொண்டு வீச்சம் சமனாக, அப்போ வீச்சம் சமனாக இருக்க வேணும், கொஞ்சம் அலைநீளத்தை கூட்டிக்கிற வேணும். என்ன காரணம்? மீடுரன் குறைவு, அங்கேருந்து வரைக்குள்ள மீடுரன் குறைவு. இந்த மின்காந்த திருசியத்தில் பாருங்கள், இந்த மின்காந்த திருசியில் பாருங்கள், கேமா கதிரில் இருந்து இங்கெல்லாம் வரக்கூடாது, கலியுதா கதிர், கட்புலோடி, இப்போ பிஏ இப்படி வரைக்குள்ள மீடுரன் குறையும். அது மாதிரி ஏபிசிடி அந்த இந்த இந்த டைப் இந்த திசையில் போய்க்குள்ள, அதாவது இடமிருந்து வலமாக போய்க்குள்ள மீடுரன் வந்து அதிகரிக்கும். அவங்கள போட்டுக்காரன்னு பாருங்க. ரைட், ஓகே. இந்த மின்காந்த திசையில் பாருங்கன்னு சொன்னால் இப்படி இந்த திசை வழியே நீங்கள் போனால் மீடுரன் அதிகரிக்கும். எஃப்ன்றவர் அதிகரிப்பர், மீடுரன் அதிகரிக்கும். மீடுரன் அதிகரிக்கணும்னா அந்த இதில் சக்தி கூடவாக இருக்கும். மீடுரன் அதிகரிக்கிற கதிர்கள் ஆபத்தை ஏற்படுத்தணும்னா கடந்த வகுப்பில் கட்சியாக காய்ச்சலாம். இப்போ இந்த சிஎன் எடுத்து நாங்கள் எக்ஸ்ரேயை போடுறாங்க, எக்ஸ்ரே தான் வரும். ரைட், ஓ, எக்ஸ்ரே தான் இங்கே இருக்கும். எக்ஸ் கதிர்கள், அது கேமா கதிர்கள். ரைட், இப்போ இதில் உனக்கு பார்த்தோன்னே விளங்கிடுது ஏபிசிடி. இந்த இதில் வந்து இந்த மின்காந்த திசையத்தில் வந்து அதிகளவான ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அல்லது பெரிய ஒரு மீடுரன் உள்ளவர் யாருன்னு கேட்டால் தொங்கல் இருக்கக்கூடிய இந்த கேமா ரேஸ். ரைட், அவங்கள விளங்குது. அப்போ மின்காந்த திசையத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான மீடுரன் உள்ளது. எக்ஸ்ரேயை விட பவர்ஃபுல்லானது கேமா ரேஸ். புரியுதா? அப்போ கேமா ரேஸ் தான் அதிகளவான மீடுரன் கொண்டது. அப்போ அந்த கேள்வி உங்களுக்கு அடுத்த கேள்வி அதெல்லாம் கேட்டுக்கிறான்னு பாரு. இந்த மின்காந்த திசையத்தில் பவர் கூட, அதாவது மீடுரன் கூட, பவர்னு சொல்ல முடியாது, மீடுரன் கூடினதா யாருன்னு கேட்டால் நீ தொங்கல் இருக்கிற வச்சு போடுவோம். ரைட், அப்போ தொங்கல் இருக்கிற இங்கே கேமா ரைஸ். ரைட், ஓகே. அப்போ நீ இந்த இடத்துல கொடுக்க வேண்டியது மின்காந்த திசையத்தில் மேலே தரப்பட்டுள்ள 6 வகை அலைகளில் மீடுரன் கூடிய அலை. அந்த கேள்விக்கு மின்காந்த திசையத்தில் மேலே தரப்பட்ட 6 வகை அலைகளில் மீடுரன் கூடிய அலை என்னன்னு கேட்டால் கேமா ரைஸ். எக்ஸ்ரேயை விட பவர்ஃபுல்லானது இந்த தொங்கல் இருக்குது. ரைட், ஓகே. கேமா ரைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த கேள்வியை பார்ப்போம். பி பாட்டில் கேள்வி. இது வந்து பாருங்க ஒலி, சவுண்ட் சம்மந்தமான ஒரு கேள்வி. ரைட், சவுண்ட், ஒலி நாங்கள் பின்னுக்கு பயன்படாமல் தெளிவாக படித்தாங்களே என்ன ஒலி சவுண்ட் எப்படி வேலை செய்யும், லைட் எப்படி வேலை செய்யும்ன்றது பற்றி தெளிவாக நாங்கள் அங்கே தனித்தனி பாடமே இருந்தது. சவுண்டுக்கு ஒரு பாடம், லைட்டுக்கு ஒரு பாடம், தனித்தனியாக பெரிய பாடங்கள் இருந்தது. ரைட், ஓகே. அது பற்றிலாம் கிளியராக படிச்சுட்டு தான் நாங்கள் எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கிறோம். ரைட், ஓகே. பாரு, ஒலி சம்மந்தமான, சவுண்ட் சம்மந்தமான ஒரு கேள்வி. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று நடக்குது. என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது? ஒரு மரத்தில் ஒரு உலோக துண்டை வச்சுட்டு வடிவம் செஞ்சு காட்டுறேன். இது ஒரு மேசை. ரைட், ஒரு மேசையில் ஒரு உலோகத்துண்டு வைக்கிறேன். இந்த உலோகத்துண்டை வச்சுட்டு, இது வந்து உலோகத்துண்டு. ரைட், உலோகத்துண்டுக்கு கீழே வந்து ஒரு வாள். ரைட், ஒரு கூர்மையான ஒரு வாளை வச்சுட்டு அந்த வாளை அதிர செய்கிறார். ஒரு ஃபிங்கரால் தட்டி வந்து இந்த வாளை வந்து அதிர செய்கிறார். ரைட், அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வேறு கேள்வியில் போட்டுருக்கான். ஒலி அலைகளின் ஒரு குறித்த சிறப்பியல்பு பற்றி கேட்பதற்கு ஆய்வுக்கூடத்தில் செய்யப்பட்ட ஒரு செயற்பாடு PQ எனும் இது சந்தர்ப்பங்களுக்குரிய ஒரு வரைபடம் இங்கே காட்டப்படுது. ரைட், ஓகே. இச்செயற்பாடினை செய்தபோது வரைபடத்தில் உள்ளவாறு ஒரு மேசை மீது ஒரு வாழலகை வைத்து, ஒரு வாழலகை ஒன்றை வச்சு அதன் மீது ஒரு உலோகக்குட்டி வைக்கப்படும். உலோகக்குட்டி வைக்கணும், மெயின் வைக்கணும் உலோகக்குட்டி, இந்த வாள் வந்து பழுக்காமல் இருக்கிறதுக்காக. ரைட், உலோகக்குட்டியை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு அதன் மீது ஒரு உலோகக்குட்டி வைக்கணும். அதன் பின்னர் வாழலகு அதிர செய்யப்படுது. ஒரு ஃபிங்கரால் அந்த வாழலகை வந்து நீ அதிர செய்ய போகிறாய். ரைட், ஓகே. அப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன நோக்கம், என்ன ஒரு பரிசோதனை செய்ய போகிறோன்னா உனக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். என்ன நோக்கம்? ஒலியினுடைய குறித்த சிறப்பியல். ஒலி என்றது சவுண்ட், லைட் வேறு சவுண்ட் வேறு, அதை நீ படிவாக புள்ளாங்க கொள்ளணும். அந்த சவுண்டினுடைய சிறப்பியல். சவுண்ட் எப்படிப்பட்டது? இப்போ பாரு, நம்மளோட ஊராக்கள் பாடுற பாட்டுக்கும் இந்தியாவில் அந்த ஃபேமஸான ஆக்கள் இருப்பாங்க, ஜானகி அம்மா, சித்ராமா, அவங்க பாடுற பாட்டுக்கும் நாம் பாடுற பாட்டுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ சவுண்டுக்கு இருக்கிற 3 சிறப்பியல்பு நீங்கள் 11ஆம் வகுப்பில் படித்தாங்க. அது என்ன மாதிரியான இயல்புகள்னு கேட்டீங்கன்னா, சவுண்டுன்றவர், சவுண்டுக்கு ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். சவுண்டுக்கு 3 கேரக்டர் இருக்குது. முதலாவது சுருதி, அடுத்து 2வது உரப்பு, 3வது குவாலிட்டி ஆஃப் சவுண்ட், பண்பு, ஒலியினுடைய பண்பு. அப்போ 3 விஷயம் ஒரு சவுண்டுக்கு இருக்கக்கூடிய சிறப்பியல். ரைட், ஒரு ஒலி அலைக்கு, அதாவது ஒலி அலைக்கு 3 சிறப்பியல் இருக்கும். நீ எல்லாம் படிச்சுட்டு இதை பற்றி நான் தெளிவான ஒரு மீட்டலுக்காக சொல்கிறேன். ரைட், ஓகே. அப்போ இந்த 3 சிறப்பியல்களில் ஏதோ ஒரு செயற்பாடு செய்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. ரைட், ஓகே. இப்போ பாரு, சுருதி, உரப்பு, மற்றது ஒலியின் பண்பு, இந்த 3 தான் இருக்குது. சுருதி என்றவர் பாருங்க, சுருதி என்றவர் இதை பற்றி அடிப்படை. சுருதி என்ற என்னன்னு கேட்டால் பிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பாட்டு நிகழ்ச்சிகள் பார்த்துருப்பேன் டிவியில். அப்போ பாட்டு நிகழ்ச்சிகள் சொல்லுவாங்க, நீ வந்து ஹை பிச்சில் பாட்டு பாடு, லோ பிச்சில் பாட்டு பாடு. இப்போ அந்த சில பாட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், மெலடி சாங்ஸ். இந்த கல்யாணம் விட்டு ஓடுவாங்க பாட்டு, நீ பார்த்துருப்பேன். அந்த கல்யாணம் விட்டு பாட்டு எல்லாமே இருக்கும், சாஃப்டாக இருக்குது, மெலடி சாங்னு சொல்லுவாங்க.
இப்போ ஹை பிச்சில் பாடினா அந்த பழைய வந்து குத்து பாடல் பாடுவாங்க, ஹை பிச்சில் பாடுறது வர்றாரானாக்கும் உட்காந்து பாடுவாங்க, அந்த பாட்டெல்லாம் பாருங்க ஹை பிச்சில் இருக்குது. ஹை பிச்சில் இருக்குன்னு சொன்னால் சுருதி பெருசு. சுருதி பெருசுன்னா என்ன அர்த்தம்? உண்மையாக என்ன அர்த்தம்? ஒலி அலையினுடைய மீடுரன் பெருசு. புரியுதா? அப்போ இங்கே சுருதி பிச், ஹை பிச்சில் பாடுறதா லோ பிச்சில் பாடுறதா, அந்த பிச்சை தீர்மானிக்கிறது மீடுரன். ஒரு செகண்டுக்கு இவ்வளவு தரம் அதிருது, அதான் கணக்கு. மீடுரன்றது ஒரு செகண்டுக்கு இவ்வளவு தரம் அதிருது. நிறைய தரம் அதிருன்னா பெரிய மீடுரன் ஹை பிச். லோ பிச்சுன்னு சொன்னால் அலைநீளமாக இருக்கும், பெரிய அலைநீளமாக இருக்குது. அப்போ ஒரு செகண்டுக்கு சின்னம் தான் அதிரும், சின்னதாக தான் அதிரும். சரி, இப்போ மெல்லிசை பாட்டுகள் எல்லாம் பாருங்க சாஃப்டாக இருக்குது. அப்போ அது எல்லாமே லோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறது, குறைஞ்ச பிச், லோ பிச்சில் பாடுறான்னு சொல்கிறது. ஹை பிச்சில் பாடுறான்னா பெருசாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக பாடுவாங்க, அது வந்து ஹை பிச் சாங்காக இருக்குது. இப்போ ஹிப்கோப் அது அந்த தமிழாண்ட பாட்டுகள் வேறு அந்த மாதிரி நிறைய இருக்குது, ஸ்பீடாக போகிற பாட்டு, ரைட். அப்போ சுருதின்றது பிச்சுன்றது தெளிவாக எடுத்துக்கொள். அடுத்தது பாரு, உரப்பு, லவுட்னஸ், என்ன மாதிரி சவுண்ட் இருக்குது. உரப்புன்றது இப்போ நீ கோயிலில் ஒரு மணி அடிக்கும், கோயிலில் அடிக்கிற மணி ஊர் ஃபுல்லாக கேட்கு. எப்படி? அதில் உரப்பு பெருசு, லவுட்னஸ் பெருசு, சத்தம் பெருசு, உரப்பு பெருசு, ரைட். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுருதியை தீர்மானிக்க போகிறது மீடுரன், இந்த உரப்பை தீர்மானிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வீச்சம். இப்போ ஒலியலை இப்படி கேவ் இருக்குன்னு சொன்னால் இது இடப்பெயர்ச்சியோட நேரம் மாறுறது, ரைட். அப்போ ஒலியலை இந்த கேவ் வந்து இப்படி இருக்கும், உரப்பு வீச்சம்ன்றது கூட இப்படி இருந்தோன்னு சொன்னால், இப்படியான ஒரு கேவ் இருந்தோன்னு சொன்னால் உனக்கு பாருங்க இந்த இடத்துல வீச்சம் கூடண்டா உரப்பு கூட, பெரிய ஒரு உரப்பு. ஆலய மணி அடிக்கிறது என்ன, கோயிலில் மணி அடித்தா ஊர் ஃபுல்லாக இருக்கும் அந்த ஊருக்குள்ள, ரைட். அப்போ அது என்ன அர்த்தம்? உரப்பு பெருசு. இந்த லவுட் ஸ்பீக்கர் போடுவாங்க, லவுட் ஸ்பீக்கர்ன்றா என்ன, லவுட்னஸை கூட்டுறது தான் லவுட் ஸ்பீக்கர், அதை உரப்பை கூட்டுறது, லவுட் ஸ்பீக்கரில் பாட்டு போடுறது. இப்போ ஃபோனில் பாட்டு போட்டு ஆடுறதுக்கும் லவுட் ஸ்பீக்கரில் பாட்டு போட்டு ஆடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுவாங்க. ஃபோனில் ஒரு சின்ன உரப்பு தான் இருக்குது, ஆனால் லவுட் ஸ்பீக்கரில் பெரிய சத்தம், பெரிய சவுண்ட் இருக்குது. அப்போ அதுதான் உரப்புன்றது. உரப்பை தீர்மானிக்க போகிறது ஒலி அலையினுடைய வீச்சம், சுருதியை தீர்மானிக்க போகிறது ஒலி அலையினுடைய மீடுரன். ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தரம் ஆடுறது, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வேலையை ஏற்படுத்துது, அதுதான் கணக்கு சுருதி பிச்சில் பாடுறதுன்றது. உரப்புன்றது சவுண்டு, லவுட்னஸ், ரைட். மற்ற அடுத்தது மூன்றாவது பாருங்க, ஒலியினுடைய பண்பு, த குவாலிட்டி ஆஃப் சவுண்ட். குவாலிட்டி சவுண்டு, அந்த சவுண்டினுடைய குவாலிட்டி எப்படி. இப்போ இதை வந்து யார் தீர்மானிக்கிறேன்னு சொன்னால் அந்த கருவிகள். இப்போதான் அடுத்து புல்லாங்குழலில் ஒரு பாட்டு பாடலாம், வயலினில் ஒரு பாட்டு பாடலாம், கிட்டாரில் ஒரு பாட்டு பாடலாம், மேளத்தில் தவில்லையும் ஒரு பாட்டு பாடலாம். பாருங்கோ, எல்லாமே ஒரே அளவு மீடுரன், ஒரே அளவு அலைநீளமாக இருந்தால், ரைட், ஒரே அளவு மீடுரன், ஒரே அளவு உரப்பும் சரியாக இருக்குது, சுருதியும் சரியாக இருக்குதுன்னு சொன்னால் எங்களோட ஒளியினுடைய பண்பு டிஃப்ரெண்ட் ஆகும். எப்படி? அந்த கருவி தான் ஒளியினுடைய பண்பை தீர்மானிக்க போகிறது கருவி. இப்போ பறைமேளம் அடிப்பாங்க, பறைமேளம் அடிக்கக்குள்ள வர்ற அந்த பாட்டும் இப்போ சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த வயலினோ கிட்டாரோ வினையோ நரம்பு கருவிகள் இருக்குதானே, அந்த கருவிகளில் வந்து அங்கே ஒழிக்க போகிற ஒழிப்பும் டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ பண்புன்றது, ஒளியினுடைய பண்புன்றது கருவியில் அங்கே இருக்குது, ரைட். இந்த 3 விஷயத்தில் ஏதோ ஒன்றை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்க போகுது. எங்களை எக்ஸாமுக்கு வர ஒன்றாங்க. இந்த 3 ஒலியினுடைய சிறப்பியல்புகள், சுருதி, உரப்பு, ஒலியினுடைய பண்பு, த குவாலிட்டி ஆஃப் சவுண்ட், ரைட். இந்த 3 பேரில் யாரோ ஒரு தடவை செக் பண்ணுறதுக்காகத்தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்குது. இந்த வால் அலகை வந்து அதிர செய்ய போகிற எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்காக நடக்குது பாருங்க. இந்த பேர்லேயே அதிரச் செய்யப்பட்டது, வால் அலகு அதிரச் செய்யப்பட்டது. அதிர்வு என்றாலே உங்களுக்கு விளங்க கூட மீடுரன் சம்மந்தப்படுகிறார். அதிர்வெண் என்பது மீடுரன் என்ன, அப்போ மீடுரன் சம்மந்தப்பட்ட ஒரு வேலை நடக்க போகுது. மீடுரன் யாரோட சம்மந்தப்படுது? இந்த சுருதியோடு சம்மந்தப்படுது, ரைட். ஓகே, ஓர் ஒலி அலையின் சிறப்பியல்பு பற்றி செயற்பாடு மூலம் கேட்கலாம். கிளியரா சொல்லு, சுருதி, ரைட். அந்த பிச், ஹை பிச்சா லோ பிச்சா, என்ன மாதிரி வாழ் அதிர்வை வச்சு கண்டுபிடிக்கிறது. இப்போ ஒரு பிள்ளையோண்டு பாட்டு பாடுதுன்னு வச்சு சும்மா கதை பிள்ளையோண்டு பாட்டு பாடுதுன்னு சொல்லுவோம். உண்மையாக பாட்டின் சத்தம் எப்படி வருது? தொண்டைக்குழியில் உள்ள வாதனாளியில் வள்ளி நிரல்கள் போய் அதிர்வை ஏற்படுத்தி சவுண்டை உருவாக்குது. இப்போ நான் கதைக்கிறது உங்களுக்கு கேட்குதுனால என்ன காரணம்? தொண்டைக்குழியில் இருக்கிற காற்று, உள்ளே இருக்கிற உடம்புக்குள்ளே இருக்கிற காற்று வந்து வெளியில் போய்க்குள்ள தொண்டைக்குழியில் உள்ள வாதனாளியில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும், வழி நிரல்களால் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அதிர்வு வந்தால் கட்டாயம் சவுண்டு வரும். நம்பிக்கையில் அடி இந்த வாழை வச்சுட்டு தட்டிப்பார், ஃபிங்கரால் தட்டிப்பார், அண்ட ஒரு அதிர்வு வரும். அதிர்வு வந்தால் கட்டாயம் சவுண்டு வரும். அதிர்வு உண்டானால் ஒளி உண்டாகும். அதுதான் இந்த லாஜிக், ரைட். ஓகே, இப்போ நாங்கள் இதை செக் பண்ண போகிற ஒளியினுடைய கேரக்டர் என்னென்னு கேட்டால் சுருதியை தான் செக் பண்ண போகிறோம், ரைட். இந்த வாழை அதிர செய்கிறதன் மூலமாக, ரைட். ஓகே, மேலே ஏஎல்ஏ குறிப்பிட்ட சிறப்பியல்பு ஒரு ஒளியின் பௌதிக இயல்பை சார்ந்தது. சுருதி என்றது மீடுரனை அதிர செய்ய போகிற, அப்போ அதிர்வெண் அல்லது மீடுரன் அல்லது சிமோல எஃப்ல குறிச்சாலும் சரி, அல்லது அதிர்வெண்ணு எழுதினாலும் சரி, அதிர்வெண்ணும் சரி, அதிர்வெண்ணு கதை இல்லாடி மீடுரண்டு கதை அல்லது சிமோல எஃப்ல குறிச்சு எல்லாம் உண்டு தான். பௌதிக இயல்பை சார்ந்தது. சுருதி என்றது என்ன? மீடுரனை சார்ந்தது. ஒரு செகண்டுக்கு இவ்வளவு அதிர்வை ஏற்படுத்தினது. ஒரு மெலடி சோங்கையும் கீழ், அது மாதிரி ஒரு பெரிய குத்துப்பாட்டையும் கீழ். இதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குமே என்ன? குத்துப்பாட்டைனா நல்ல ஸ்பீடாக போகும், மெலடி சோங்கிறது சிம்மில் ஸ்லோவாக போகும். அப்போ அதை தான் தீர்மானிக்காது. அதிர்வெண்ணது ஒரு செகண்டுக்கு இவ்வளவு அதிர்வை ஏற்படுத்துது, அதுதான் கதை. இச்செயற்பாடு மூலம் நீர் அடையத்தக்க முடிவு என்ன? இந்த செயற்பாட்டிலிருந்து என்ன முடிவு எடுக்கிறாய்? அப்போ
பெரிய உயர் உயர் சுருதி, அதாவது மீடுரன் பெருசாக இருக்குன்னு சொன்னால், ஒரு செகண்டுக்கு நிறைய அதிர்வு வருதுன்னு சொன்னால் சுருதியும் பெருசாக இருக்கும். இப்போ சுருதி அதிகரித்தால் ஒலியின் சுருதி அதிகரித்தால் மீடுரனும் அதிகரிக்கும். அதே போல் சுருதி குறைஞ்சால், ரைட், சுருதி குறைந்தால் மீடுரனும் குறையும். ரைட், இந்த கதை காட்சினா சரி. அப்போ ஒலியின் சிறப்பியல் வந்து இதில் தங்கி இருக்க போகுது, மீடுரன் இல்லை. மீடுரன் குறைஞ்சா சுருதி குறையும், மீடுரன் கூடினா சுருதி கூட. அல்லது மாற்றி காய்ச்சாலும் அது பிரச்சனை இல்லை. ரைட், இச்செடுவனும் நீ அடையத்தக்க முடிவு என்னன்னு சொன்னால் சுருதியை தீர்மானிக்க போகிறது, ஒரு பிச்சை ஒரு சவுண்டினுடைய பிச்சை தீர்மானிக்க போகிறது அந்த மீடுரன், ஒலி அலையினுடைய மீடுரன். ரைட், மீடுரன்டா என்ன, ஒரு அலகு நேரத்தில் இவ்வளவு அதிர்வு நடந்தது. ரைட், ஓகே. பாப்போம் அடுத்தது வேறு, அந்த பிச்சை கேள்வி செய்கிறேன். வழியில் ஒலியின் கதி, சவுண்டுண்ட கதி வந்து வெப்பநிலையோடு எங்கனம் மாறுகிறது. நல்ல கேள்விப்ப. வழியில், அதாவது காற்றுல வந்து இப்போ நான் கதைக்கிற கதை வந்து காற்றுல வெளியில் போகுது, வெளியில் போய் காற்றை தள்ளித்தான் அங்கே அடுத்தவருக்கு வந்து காதுக்குள்ளே போய் கேட்க போகுது. ரைட், ஓகே. அப்போ வழியில் ஒலியின் கதை வெப்பநிலையோடு எப்படி மாறுது. இப்போ வெப்ப மண்டல பிரதேசங்களை கதைக்கிறது வந்து கத்தினா வந்து இல்லை அளவுக்கு வெப்பம் கூடினால் அந்த வழி துணிகளுடைய இயக்கமும் நல்லா அதிர்ந்து கொண்டு இயங்கி கொண்டு ஸ்பீடாக இயங்கும், ஃப்ரீயாக இயங்கும். வெப்பம் கூடினா அந்த இடத்துல வழியில் வந்து ஃப்ரீயாக, வழி மூலக்கூறுகள் ஃப்ரீயாக இயங்கும். அப்போ என்னால் ஈஸியாக இன்னொரு கடத்த முடியும் ஒலியை. அப்போ ஒலியின் வேகமும் கூடும். அது வழக்கமாக காட்சி என்ன சரி. வெப்பநிலை கூடினால் வழி துணிக்கைகளுடைய அசைவு கூட, ஆகவேனால ஸ்பீடை இன்னும் அனுப்பலாம், சவுண்டை ஸ்பீடாக அனுப்பலாம். ஆகவே ஒலியின் கதி வெப்பநிலை கூடினால், வடிவாளம் ஒலியின் கதி வெப்பநிலை கூடினால் கூடும், வெப்பநிலை குறைந்தால் குறையும். இப்போ குளிர் பிரதேசங்களை காய்ச்சோம்னா கேட்காது, ஏன்னா குளிர் பிரதேசம் தடை இருக்கும், வழியின் துணிக்கைகளோட அசைவு வந்து ஸ்லோவாக இருக்கும் குளிர் பிரதேசங்கள். ரைட், அப்போ ஸ்லோவாக இருக்குன்னு சொன்னால் அங்கே கடத்த முடியாது வெப்பத்தை, சவுண்டை வந்து குளிர் பிரதேசத்தில் இருக்க எவ்வளோ கடத்த முடியாது. வெப்பமண்டலமான பிரதேசங்கள் வந்து ஈஸியாக வெப்பநிலை தான் நீங்கள் மெயின். வெப்பநிலை என்ற பாரு, வெப்பநிலையோடு எப்படி மாறுது. வெப்பநிலை கூடினால் சவுண்டின் ஸ்பீட் கூடும், வெப்பநிலை குறைஞ்சால் சவுண்டின் ஸ்பீட் குறையும். இதை கழிச்சுனா சரி. ஓகே, நான் தொடர்ச்சி அடுத்த கேள்வியை பார்ப்போம். நாங்கள் எஸ்ஏ பாட்டில் உள்ள ஒரு கேள்வி. ரைட், ரைட்டோ 9வது கேள்வியாக எஸ்ஏ பாட்டில் கொடுத்துருக்குறாங்க ஒரு கேள்வி. 2016 வந்து ஒரு பாஸ் பேப்பர். ரைட்டோ, தரமான கேள்வி உண்டு. இதில் வந்து கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் சேர்ந்த மாதிரியான ஒரு கேள்வி. கெமிஸ்ட்ரி பற்றி நீ 10ஆம் வகுப்புலேயே கிளியராக எடுத்து போட்டேன். ரைட், கெமிஸ்ட்ரியினுடைய அடிப்படை கெமிஸ்ட்ரி வந்து ஆவர்த்தன அட்டவணை சார்ந்த மூலகங்கள், உலோகங்கள், அல்லுலோகங்கள், அந்த மாதிரியான அந்த மூலகங்கள் சார்ந்த ஆவர்த்தன அட்டவணை சார்ந்த ஒரு கேள்வியும், தொடர்ச்சியாக ஒளியியல் சார்ந்த ஒரு கேள்வியும் சேர்ந்த மாதிரி ஒரு எஸ்ஏ கேள்வி. ரைட், அந்த எஸ்ஏ கேள்வி நாங்கள் புதுசாக உடைச்சு பார்ப்போம். ரைட், ஓகே. கேள்வியவாசி AEGJLM ரைட் QR ஆகியன ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள அடுத்துள்ள 8 மூலகங்கள். அப்போ ஆவர்த்தன அட்டவணையில் அடுத்துள்ள 8 மூலகங்களை குறிச்சிருக்கிறேன். ரைட், ஓகே. மூலகங்கள் ஆகும். இம்மூலகங்கள் எல்லாவற்றினதும் அணு எண்கள் 20லும் குறைஞ்சு. அப்போ ஆவர்த்தன அட்டவணை பெருசாக யோசிக்கிறது உங்களை சிலபஸுக்குள்ள உள்ளது தான். முதல் 20 மூலகங்கள் அணு எண்கள் 20லும் குறைஞ்சது. ஓகே. அப்போ ஆனது இயல்பில் பிரதிருப்ப வடிவத்தில் இருக்கும். அதே வேளை அவற்றுள் ஒரு வடிவம் இன்னை கடத்து. இதை விட உனக்கு குழு தர வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்று சொன்னால் ஆனது இயல்பில் பிரதிருப்ப வடிவத்தில் இருக்கும். அப்போ இயற்கையில் வந்து வேறு வேறு வடிவங்கள் இருக்க போது இந்த என்ற ஒரு மூலகம் ரைட் பிரதிருப்பம் இயற்கையில் பிரதிருப்ப வடிவங்கள் இருக்க போது, அதே நேரத்தில் அதில் ஒரு வடிவம் வந்து மின்னையும் கடத்த போகுது. இதை விட வேறு உனக்கு தர வேண்டிய தேவையே இல்லை. ஈஸியாக கண்டுபிடிச்சா என்றவர் ரெண்டு கண்டுபிடிச்சிடலாம். ரைட், ஓகே. இங்கே தரப்பட்டுள்ள குறியீடுகள் மூலகங்கள் அணுக்கள் உண்மையான குறியீடுகள். அப்போ இங்கே தரப்பட்ட இந்த AEGJLMQRன்றவை வந்து உண்மையான மூலகங்களினுடைய குறியீடுகள் இல்லை. ரைட், ஓகே. மூலகம் ஈஜாது, முதலாவது கேள்வி. மூலகம் ஈஜாது உனக்கே தெரியும். இயற்கையில் பிரதிருப்ப வடிவங்கள் இருக்கக்கூடியது வைரமாக இருக்கலாம், மற்றது என்ன கேரியமாக இருக்கலாம், நிலக்கரியாக அடுப்பு கறி நிலக்கரியாக இருக்கலாம். இப்படி வேறு வேறு வடிவங்களில் இயற்கையில் இயல்பில் இருக்கக்கூடியது கார்பன். அதில் ஒன்று மின்னை கடத்தும் காரியம், பென்சில் கூர் காரியம், அது மின்னை கடத்தக்கூடியது. ரைட், ஓகே. அப்போ அந்த 2 கிலோவையும் வச்சு நாங்கள் ஈஸியாக சொல்லலாம். மூலகம் என்றவர் கார்பன் அண்டு கழிச்சுட்டா சரி. ரைட், ஓகே. மூலகம் என்றவர் கார்பன். மூலகம் ஆதென்றால் கார்பன் அல்லது கார்பன் எழுதி விட்டாலும் சரி. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறோம். கேள்வி பார். மேற்குறித்த மூலகங்களில் ரைட் மேற்குறித்த மூலகங்களில் ஏற்பாடு கேள்வி அறை வெப்பநிலையில் எம்மூலகம் சடத்துவ வாயுவாக உள்ளது. அப்போ நாங்கள் முதல்ல அந்த மூலகங்கள் யார்ன்றது கெஸ் பண்ணுவோம். ரைட், கெஸ் பண்ண விட எங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. நாங்கள் அந்த AEGJLMQRன்றது உண்மையான குறியீடுகள் இல்லைன்னு சொல்லிவிட்டாருங்க.
மூலகங்களின் அணுக்களின் உண்மையான குறியீடுகள் அல்ல என்று சொல்லி போட்டார்கள். அப்போ நாங்கள் உண்மையானது என்னென்னு முதல்ல கேஸ் பண்ணுவோம். ரைட், உண்மையானது என்னென்னு கேஸ் பண்ணால் எங்களால் ஈஸியாக அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. பாரு, ஏ இ ஜி ஜே ஐ எம் கியூ ரைட். இதில் வந்து இ என்றவரை நீ காபன் என்று கண்டுபிடிச்சிட்டேன். இ என்றவர் காபன் என்று கண்டுபிடிச்சிட்டேன். ரைட்டு. மிச்சம் மூலங்கள் அடுத்துள்ள ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள அடுத்துள்ள மூலகங்கள்னு சொல்லி போட்டேன். அப்படி சொன்னால் நீ அடுத்துள்ள அந்த 8 மூலங்களுக்கும் வடிவாக போடலாம். காபனுக்கு முன்னுக்கு அதெல்லாம் வடிவாக நீ கெஸ் பண்ணி போடலாம். ரைட், ஓகே. நமக்கு அப்படி நம்பிக்கை ஒரு ஆவர்த்தன அட்டவணையை சும்மா இதில் சும்மா போடும். ஆவர்த்தன அட்டவணை மட்டும் சும்மா போடும். ரைட், ஓகே. இப்போ ஆவர்த்தன அட்டவணை தெரியும் தானே? பொட்டாசியம் கால்சியத்தோட முடியும். ரைட், ஓகே. 20 மூலங்கள் தான் காய்ச்சி கிடக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இ என்றவர் காபன் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்துள்ள மூலங்கள்னு சொல்லியாச்சு. அப்போ பிக்கு அதாவது காபனுக்கு முன்னுக்கு இருக்கிறவர் போரன். அப்போ போரன்ன்றவர் தான் இந்த ஏயா இருக்க போகிறார். அப்போ ஏயை கண்டுபிடிச்சிட்டேன். போரன், காபன். காபனுக்கு அடுத்தவர் நைதரசன். நைதரசனுக்கு அடுத்தவர் ஒட்சிசன். அடுத்தவர் ஃப்ளோரின். அடுத்தவர் நியோன். அடுத்தவர் சோடியம். அடுத்தவர் மெக்னீசியம். ரைட், ஓகே. அப்போ உண்மையான மூலங்கள் என்னன்றதை நான் கெஸ் பண்ணி போடுவேன். ஆனால் நான் விட கொடுக்க இந்த உண்மையான மூலங்களை கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் தந்த கேள்வியில் கேட்டதை தான் நாங்கள் எழுதுகிறோம். நாங்கள் உடனே எட்டி எழுதக்கூடாது. ரைட், ஓகே. அப்போ உண்மையான மூலங்கள் என்னன்றதை கெஸ் பண்ணியாச்சு. இப்போ கேள்வி உன்னட்ட அறை வெப்பநிலையில் எம்மூலகம் சடத்துவ வாயுவாக இருக்கும். இந்த ஆவர்த்தன அட்டவணையில் பாருங்க 8வது கூட்டம். இந்த கூட்டத்தின்படி 8வது கூட்டம் எல்லாமே சடத்துவமாக இருக்கக்கூடிய ஆட்கள். ரைட், ஏனென்று கேட்டால் 8வது கூட்டத்தில் இருக்க சடத்துவ வாயுவாக இருக்கும். ஏனென்று கேட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும். 8ஆம் கூட்ட மூலகங்கள் எப்பயுமே பாருங்க ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுக்காது. தன்னுடைய எலக்ட்ரான்கள் இறுதியோட்டில் உள்ள எலக்ட்ரான்களை அவ்வளோ ஈஸியாக இழக்க விரும்பாது. ரெண்டாவது சமநிலையில் உறுதியான சமநிலையில் இருக்குது. எந்த ஒரு சடப்பொருளும் சமநிலையில் இருக்க தான் ஆசைப்படும். அப்போ இந்த 8வது கூட்டத்தில் உள்ளது எல்லாமே வாயுக்களாக பெரும்பாலும் இருக்கும். 8ஆம் கூட்டத்தின் வழியே வாயுக்களாக இருக்கும். இங்கே பாருங்க யார் இந்த 8ஆம் கூட்டத்தின் வழியே இருக்கக்கூடிய ஆள்? இந்த நியோன். ரைட், நியோன்ற இந்த வாயு சடத்துவ வாயு. அப்போ எம்என்டி கொடுத்தா சரி. சடத்துவ வாயுவாக இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டால் எம்என்டி கொடுத்தீங்கன்னா சரி. ரைட், ஓகே. அடுத்தது மின்னெதிர்தன்மை கூடினாள். மின்னெதிர்தன்மை கூடினாளர் ஃப்ளோரின். மின்னெதிர்தன்மை கூடினாளர் ஃப்ளோரின். ஃப்ளோரின் என்றது எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. கேள்வியில் இருக்கு என்ன? ஃப்ளோரின். ரைட், இங்கே இருக்கு. ஃப்ளோரின் தான் மின்னெதிர்தன்மை கூடியது. அப்போ கூடியது என்ன? எல்லுன்னு போட்டீங்கன்னா சரி. ரைட், ஓகே. அடுத்தது சி. தாக்கவீத தொடரில் மிகவும் மேலே உள்ள மூலகம். தாக்கவீத தொடரில் மிகவும் மேலே உள்ள மூலகம். தாக்கவீத தொடர்னா தெரியும், ஈஸியாக தாக்கம் அடையக்கூடிய ஆள். ரைட், தாக்கவீத தொடரில் மேலே உள்ள மூலகம் யாருன்னு கேட்டால் ஈஸியாக தாக்கம் அடையக்கூடிய ஆள். மற்ற மூலங்களோட மற்ற சேர்வைகளோட ஈஸியாக தாக்கம் புரியக்கூடிய ஆள். அவர் தான் தாக்க வீத தொடரில் மேலே இருக்கும். அவர் யாராக இருப்பார்? இந்த ஆவர்த்தன அட்டவணையில் 1ஆம் கூட்ட அல்லது 2ஆம் கூட்ட மூலகங்கள். 1ஆம் கூட்ட மூலம் தான் ஈஸியாக தாக்க. வேண்டாம், 1ஆம் கூட்ட மூலத்தில் பாருங்க இறுதி ஓட்டில் ஒரு இலத்திரன் மட்டும் தான் இருக்கும். அது ஈஸியாக கலண்டு போய் தான் ஒரு உறுதியான நிலையில் இருக்கும். எப்பயுமே இந்த மூலமும் இந்த அணுவும் சரி அவங்க வந்து எப்பயுமே உறுதியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இப்போ நீயாக இருந்தால் சரி, வாழ்க்கையில் நீ ஒரு வாழ போகிறான்னு சொன்னால் நீ எப்பயுமே உறுதியாக வாழத்தான் ஆசைப்படுவேன். அரைக்குறையாக வாழ ஆசைப்பட மாட்டேன். ரைட், அந்த மாதிரி தான் இந்த மூலங்கள் அணுக்களும் பாருங்க எப்பயுமே உறுதியாக இருக்கணும்னு தான் ஆசைப்படும். அந்த சோடியம் பாருங்க தன்னிட்ட ஒரு இலத்திரன் சும்மா தேவையில்லாமல் இருக்குது. அது எப்படி அது இழந்து அந்த ஒரு இலத்திரனை இழந்து என்ன பாசிட்டிவாக வர்றதுக்கு அது யோசிக்கும். சோடியம் அப்படி யோசிக்கும். அப்போ இந்த இடத்துல தாக்கவே தொடரில் டொப்பில் இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் ஈஸியாக தாக்க முடியக்கூடிய யார்? சோடியம். மெக்னீசியத்தை விட சோடியம் பெட்டர். ஏன்னா மெக்னீசியத்தில் 2 இலத்திரன்கள் வெளியில் இருக்க போது இறுதி ஓட்டில். ஆனால் சோடியத்தில் ஒரு இலத்திரன் மட்டும் தான் இருக்குது. ஒரு இலத்திரன் இருக்கிறது ஈஸி தானே. ஸோ இந்த இடத்துல சோடியம் தான். சோடியம்ன்றவர் எங்கே என்ன? சோடியம். ரைட், இங்கே வந்து கியூவை கொடுத்தீங்கன்னா சரி. அப்போ இங்கே தாக்கவே தொடரில் டொப்பில் இருக்கிற யார்? சோடியம். அடுத்தது மூலகம் ஜி ஆனது ஐதரசனுடன் உண்டாக்கும் சேர்வையின் ஒரு மூலக்கூறில் லூயிஸ் குற்றுப்புள்ளி வரைபடத்தை வரை. ரைட், இப்போ ஜி என்ற மூலகம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூலகம் ஜி ஆனது ஐதரசனோட ஹைட்ரஜனோட இந்த மூலகம் ஜி என்றவர் ஒரு சேர்வையை உருவாக்குவார். அந்த சேர்வையை வந்து லூயிஸ் என்ற புள்ளடி கட்டமைப்பில் கதை. அப்போ நைதரசன். ரைட், மூலகம் ஜி என்றவர் யார்? நைதரசன். நைதரசன் பாருங்க இறுதியோட்டில் எத்தனையை வச்சிருப்பார்? இறுதியோட்டில் 5 எலக்ட்ரான்ஸை வச்சிருப்பார். ஏன் 5ஆம் கூட்டம் அல்லவா அவர்?
கார்பன் 4ஆம் கூட்டம், கார்பனுக்கு அடுத்தது தான் நைட்ரசன். நைட்ரசன் பாருங்க 5ஆம் கூட்டம். அப்போ 5 இலத்திரங்களை இறுதி ஓட்டில் வச்சிருப்பார். அந்த 5 இலத்திரங்களை எப்படி ஹைட்ரஜனோட பங்கிட போகிறார், ரைட். அப்போ நைட்ரஜன் வந்து எப்படி ஹைட்ரஜனோட பங்கிட போகிறாருன்றது தான் இங்கே கதை, ரைட். ஓகே, ரைட். நைட்ரஜன் கைதுறதுக்கு என்ன மாதிரி இருக்க மாட்டேன் வச்சுருந்தா சரி. லூயிஸின் குட்டிப்புள்ளி படத்தில் காட்ட சொல்லி கிடக்கு, ரைட். ஓகே. அப்போ இங்கே நைட்ரஜனையும் போடக்கூடாது படத்தில், ஏன்னா ஜிஎண்டு தான் போடணும். ஜிஎண்டு தான் தந்திருக்கான், கேள்வியிலே ஜிஎண்டு தான் கேட்டுருக்கான். அப்போ நீ போடு ஜி, ரைட். ஓகே. ஜி என்றவர் வந்து ஹைட்ரஜனோட அமைக்க போகிறார் தானே. அப்போ இப்படி வரும், குட்டுப்புள்ளியில் காட்டணும். அப்போ குட்டுப்புள்ளியை தான் நீ போடுவோம், நீ ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல. அது 2 குட்டுப்புள்ளியாக போடு. இந்த இடத்துல 2 குட்டுப்புள்ளி, கீழே ஒரு 2 குட்டுப்புள்ளி, ரைட். இங்கே 2 குட்டுப்புள்ளி. ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், ரைட். அப்போ GH3, ரைட். ஓகே. GH3 வந்து இருக்குது. இது எப்படி இருக்க மாட்டேன் சொன்னால், ஹைட்ரஜன் இறுதி ஓட்டில் பாருங்க ஒரு இலத்திரன் இருக்குது. எப்படியா பாரு, இந்த ஹைட்ரஜன் இறுதி ஓட்டில் பாருங்க ஒரு இலத்திரன் இருக்குது. ஜி என்றவற்ற இறுதியோட இலத்திரன் பற்றி சொன்னால் இறுதியோட்டில் 5 இலத்திரங்கள் இருக்கும். என்ன அப்போ ஜியில் வந்து இங்கே 2 இருக்குது, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5. அப்போ இந்த குட்டுப்புள்ளியில் அந்த 3 ஹைட்ரஜனோட சேர்ந்துருக்கு தானே. இதில் ஒரு குட்டுப்புள்ளி ஜியினுடையதாக இருக்குது, மற்ற குட்டுப்புள்ளி வந்து ஹைட்ரஜனோட இருக்கும். இந்த 3 பேர் இருக்கும் இந்த குட்டுப்புள்ளியில், ரைட். இதில் வந்து 1 ஹைட்ரஜனோட ஜியோட பங்கிட்டு கொள்வினோம், மற்ற இவர் வந்து ஜியோட பங்கிட்டு கொள்வார், அவரும் ஜியோட பங்கிட்டு கொள்வார். 3 ஹைட்ரஜனும் ஜியோட பங்கிட்டு கொள்வார். 2 வந்து எக்ஸ்ட்ராவாக நிற்கும். அப்போ உறுதி நிலையில் இருக்குது 2 இறுதி சக்தி மட்டத்தில் 2 இருக்கணும் அல்லது 8 இருக்கணும், உறுதி நிலையில் இருக்கணும். அப்போ இது வந்து உறுதி நிலையில் நல்ல பிணைப்போடு இருக்குது. அப்போ GH3 இந்த குட்டுப்புள்ளி பட்டது எல்லாமே குட்டுப்புள்ளி, புள்ளடி போட்டா பிள்ளை கேள்வியில் குட்டுப்புள்ளியில் கதை சொல்லி. அப்போ குட்டுப்புள்ளியில் கதை என்றால் சகலமே குட்டுப்புள்ளி, ஒரு முட்டுப்புள்ளியில் கதைச்சு விட்டினா சரி. சுற்றி வர 2 வழியில் தனியாக இருக்கும், மற்ற ஒவ்வொரு இலத்திரன் 5 இலத்திரங்களில் 2 தனியாக இருக்கும். ஜியினுடைய 5 இலத்திரங்களில் 2 இலத்திரன் தனியாக இருக்கும், 3 இலத்திரங்கள் ஹைட்ரஜனோட பங்கிட்டு பிணைப்பில் இணைஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் கதை. ஓகே, நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். கொதிநீராவியுடன் ஆர் காட்டும் தாக்கத்துக்குரிய சமன் செய்யப்பட்ட ரசாயன சமன்பாடு எழுது. ஆர் கொதிநீராவியோட இந்த ஆர் காட்ட போகுது தாக்கம். ஆர்ன்றவர் யார்? மெக்னீசியம். அப்போ மெக்னீசியம் கொதிநீராவியோட காட்டுற தாக்கத்தை சமப்படுத்தி எழுது கதை, ரைட். சமப்படுத்தி எழுதுவோம். ஆர் மெக்னீசியம் சாலிட் ஸ்டேஜில் இருக்கும். என்ன அப்போ திண்மமாக இருக்க போகுது மெக்னீசியம். அது வந்து பார்த்தீங்கன்னா கொதிநீராவினா H2O, நீர் வந்து காற்றாக இருக்க போகுது, கேஸாக இருக்க போகுது, ரைட். காற்றாக இருக்க போகுது. தாக்கினா என்ன நடக்கும் என்றதான் கேள்வி. சமப்படுத்தினா சமன்பாடு எழுதுன்னு கேள்வி, ரைட். ஓகே. இங்கே ஆர் வந்து ஆக்சிஜனோட தாக்கம். ஆர் வந்து மெக்னீசியம் ஆக்சைடு வரும். அப்போ ஆர் ஓவர் மெக்னீசியம் ஆக்சைடு வரும். அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, ரைட். ஓகே. ப்ளஸ் ஒரு H2 கேஸ் இருக்குது. கேஸ் இங்கே தனியாக இருக்குது பாருங்க. இந்த H2Oவில் வந்து இது வந்து நான் ஒற்றை அடுப்பச்சு தான் கேட்பாங்களே. அப்போ இந்த ஆர்ன்ற மெக்னீசியம் வந்து இந்த ஓவோட, இந்த ஆர்ன்றவர் வந்து இந்த ஓவோட போய் சேர்ந்து போடுவார். அப்போ ஆர் ஒன்று இங்கே வருவார் விளைவில். இங்கே H2 வந்து தனியாக இருக்குது, H2 அங்கே தனியாக போகும். இப்போ பாருங்க சமப்படுத்தி தான் இருக்குது. ஆர் வந்து இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. ஆக்சிஜன் இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. ஹைட்ரஜன் அங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டை நாங்கள் எழுதி போட்டோம். அப்போ இதுதான் சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு. இந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்டெல்லாம் நீங்கள் போடுறதில்ல, சொல்லிட்டா இருக்கா கேஸாக இருக்கான்றதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லை. ஓஎல்லுக்கு வந்து இது அவசியம் இல்லை என்று சொல்லிக்கிட்டாங்க, ரைட்டு. அடுத்த கேள்வி பார். H2 வாயுவின் மாதிரியை உற்பத்தி செய்வதற்கு மேலே தரப்பட்ட மூலகங்களில் ஆய்வு கூடத்தில் பயன்படுத்தும் மிகவும் உகந்த மூலகம் என்ன? H2 வாயுவை தயாரிப்பதற்கு எந்த மூலகம் உகந்ததுன்னு கேட்குறேன். H2 வாயு இங்கே பாரு, இந்த சமன்பாடு எழுதுப்பார். H2 வாயுவை தயாரிக்கிறதுக்கு யார் உகந்தது? H2 கேஸை உருவாக்குறதுக்கு இந்த ஆர்ன்றவர் தான் உகந்தவர். அப்போ ஆர் மெக்னீசியம் தான் சரி. அப்போ ஆர்ன்னு கொடுத்தீங்கன்னா சரி. H2 வாயுவை உருவாக்குறது, H2 வாயுவினுடைய உருவாக்கத்துக்கு, ஹைட்ரஜன் வாயுனுடைய உருவாக்கத்துக்கு யார் இந்த மேலே உள்ள மூலங்களை பொருத்தமான ஆர். ஏன்னா மெக்னீசியம் இந்த சமன்பாடுலேயே எடுப்பேன். மெக்னீசியம் தான் மெக்னீசியம் ஆக்சைடையும் எடுத்துக்கொண்டு H2 வாயுவையும் ரிலீஸ் பண்ண போகிறார். ஸோ நீ கொடுக்கலாம் மெக்னீசியம் ஆக்சைடு ஒரு சேர்வையாக வரப்போது, H2 வாயுன்றது ஒரு சேர்வை. H2 வாயுனுடைய தயாரிப்புக்கு எங்களுக்கு மெக்னீசியம் யூஸ் ஆகும். மெக்னீசியத்தினுடைய உண்மையான, அதாவது கேள்வி தரப்படும் உண்மையானது மெக்னீசியம் தான். மெக்னீசியத்துக்கு கேள்வியில் கொடுத்த பேர் என்ன? ஆர். அப்போ ஆர்ன்னு விட கொடுத்தீங்கன்னா சரி, ரைட். ஓகே. அடுத்தது பாரு. இங்கே தரப்பட்ட வரைபடத்தினை பிரதி செய்து உமது விடைதாளை பிரதி செய்து முதலாம் அயனாக்கல் சக்தி மாறுகிற விதத்தை வந்து விரைவில் காட்டு. முதலாம் அயனாக்கல் சக்தி எப்படிலாம் கேள்விப்படேன். நீ கேள்விப்படேன்னு படிச்ச நீ 10ஆம் ஆண்டில் சயின்ஸில் முதலாம் அயனாக்கல் சக்தி, அயனாக்கல் சக்தி ஒரு லத்திரன் எடுக்கிறதுக்கு தேவையான சக்தி. இப்போ உதாரணத்துக்கு எந்த ஒரு பொருளும் பாருங்க. இப்போ வேறு சும்மா விளக்கத்துக்காக ஆகிக்கிறேன், ரைட். இப்போ ஒரு மூலம் ஒன்று இருக்குது, சும்மா சோடியத்தை காய்க்கிறாங்க. சோடியம் முதலாம் கூட்டம். அப்போ அது வந்து இறுதி ஓட்டில் வந்து பாருங்கோ ஒரு இலத்திரனை எக்ஸ்ட்ராவாக வச்சுருப்பேன். இது வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சுருப்பேன். நடுவில் வந்து கரு இருக்குது, ரைட். நடுவில் கரு இருக்குது பாருங்கோ.
எந்த ஒரு இலத்திரனையும் பாருங்க கரு வந்து ஒரு கவர்ச்சி விசையில் பிடிச்சு இழுத்து வச்சிருப்பேன். கரு கவர்ச்சி விசையால் ஒரு கவர்ச்சி விசையோட பிடிச்சு இழுத்து அவ்வளோ ஈஸியாக ரிலீஸ் பண்ண விட மாட்டேன். அப்போ அந்த கருவினுடைய கவர்ச்சி விசையை மீறி நாங்கள் இதை கலட்டி கொண்டு போகணும், கலட்டி எடுக்க வேணும். எல்லாத்துக்கும் யோசி, இது ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி யோசி. இந்த இலத்திரனை வந்து ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி யோசி. நடுவில் இருக்கிறாங்க அந்த பொம்பளை பிள்ளைனா அப்பா அம்மாடி யோசி. ரைட், அப்பா அம்மா ஈஸியாக பொம்பளை பிள்ளைய கூட்டிக்கொண்டு ஓடுவி நம்ம ஒன்று. அப்பா அம்மான்ற விசையையும் தாண்டி நீ இழுக்க வேணும், அப்போ தான் அந்த பிள்ளை வருது. விஷயம் விளங்கும். இந்த லெத்திரனை நீ கலட்ட வேணுமென்றால், லெத்திரனை நீ உன்னோட கூட்டிக்கொண்டு போகணுமென்றால் இந்த அப்பா அம்மா விஷயம் தாண்ட தானே வேணும். அப்பா அம்மா மீறி தானே பிள்ளைய கூட்டிக்கொண்டு போக போகிறேன். ரைட், அப்போ இந்த அப்பா அம்மா கவர்ச்சி விஷயத்தை தாண்டி நீ கலட்டுறதுக்கு பெரிய சக்தியை கொடுக்க வேண்டி வரும். சில மூலங்கள் இப்போ சோடியம்லாம் ஈஸியாக கலட்டி கொண்டு போகலாம். சோடியத்தின் இந்த கருவில் வந்து கவர்ச்சி விசை, கருவும் வந்து பிள்ளைக்கு இருக்கிற அந்த கவர்ச்சி விசை, பிள்ளைக்கு அப்பாவுக்கு இருக்கிற அந்த கவர்ச்சி விசை வந்து குறைவு. என்ன ரீசன்? அந்த இடத்துல சின்ன கவர்ச்சி விசை இருக்க போகுது. ஏனென்றால் இறுதி ஓட்டையில் ஒரு இலத்திரம் தான் இருக்குது. அப்படியே அதை இழந்து, எப்படியாவது அதை இழந்து தாங்கள் உறுதிநிலையில் இருக்கணும்னு ஆசைப்படுகிறாங்க எந்த ஒரு அணுவும் எந்த ஒரு மூலகமும். அப்போ அந்த கதையின்படி இது வந்து உறுதிநிலையில் இருக்க வேணும்னு சொன்னால் இந்த ஒரு இலத்திரம் இழக்க போகும். ரைட், அப்போ இழக்கிறதுக்கு ஈஸியாக அந்த இழக்கிறதுக்கு எவ்வளவு சக்தியை நீ கொடுக்குறீங்க, வெளியில் எந்த எவ்வளோ சக்தியை கொடுக்குறீங்க, அதான் முதலாம் அயனாக்கல் சக்தி. ரைட், ஓகே. இப்போ நான் முதலாம் அயனாக்கல் சக்தி ஒரு படத்தில் போட்டு அது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேள்வினா படத்தில் கேட்டு. ரைட், ஓகே. பாரு இங்கே இடத்துல ஒரு படம் முதலாம் அயனாக்கல் சக்திக்கு. ஓகே, இந்த இடத்துல அணுவன்ல கேட்குறாங்க. அணுவன், இந்த அணுவன்கள் எல்லாம் குறிக்கத்திலையும் கேட்கல, அந்த படத்தை மட்டும் காட்டத்திலே கேட்டுருக்கான். ரைட், ஓகே. கேள்வியில் அப்போ இது வந்து முதலாம் அயனாக்கல் சக்தி. ரைட், ஓகே. முதலாம் அயனாக்கல் சக்தி அணுவன். இதை வந்து படத்தில் குறிச்சின்னு சொன்னால் உனக்கு இந்த மாதிரி படம் நீ சும்மா படி மாதிரி இருக்கிறீங்கனாலே சரி. உயர்ந்து பிறகு தாழ்ந்து பிறகு உயர்ந்து பிறகு தாழ்ந்து பிறகு உயர்ந்து. ரைட்டு, இல்லை உயர்வு புள்ளியும் தாழ்வு புள்ளியும் தான் மெயினாக அவங்க பார்க்குறாங்க இந்த படத்தில். இல்லை முதலாம் அயனாக்கல் சக்தி யாருக்கு கூட யாருக்கு குறைவாண்டு நீ நோட் பண்ணாலே சரி. ரைட்டு, இந்த இடத்துல முதலாம் அயனாக்கல் சக்தி கூடினால யாருன்னு பார்க்கணும், முதலாம் அயனாக்கல் சக்தி குறைஞ்சால் யாருன்னு பார்க்கணும். ரைட், ஓகே. எம்மும் கியூவும் தான். இவர் எம், இவர் கியூ, இவர் ஆர். ரைட், இந்த இடத்துல ஜே இருப்பார், ஜி ஏ இருப்பார், இங்கே இ இருப்பார், இங்கே எல் இருப்பார். இதுதான் படம். ரைட், ஓகே. அப்போ இந்த மூலங்கள், அதாவது தரப்பட்ட மூலங்களை நீ குறிச்சாச்சு முதலாம் அயனாக்கல் சக்தி தெளிவாக பார்க்கணும். ரைட், ஓகே. பாருங்க, முதலாம் அயனாக்கல் சக்தி இங்கே யாருக்கு கூட வந்தால், முதலாம் அயனாக்கல் சக்தி இங்கே யாருக்கு கூடவா இருக்கும் என்று கேட்டால் இவர் இந்த காத்துக்களை இருப்பின பாருங்க, இந்த 8ஆம் கூட்டத்தில் இருப்பின பாருங்க காத்துக்களை, இந்த காத்துக்களை இருக்கிறார்கள்ட்ட பாருங்க அவ்வளோ ஈஸியாக கலட்டிடலாம். இலத்திரனை காத்துக்கள் வந்து ஏற்கனவே உறுதியாக இருக்குது, இலத்திரனை பிடுங்க விடாது அவ்வளோ ஈஸியாக. அப்போ உறுதியாக இருக்கிற ஒரு அணுவிட்ட மூலத்திட்ட இருந்து ஈஸியாக நாங்கள் அந்த இலத்திரனை பிடுங்கி எடுக்க இயலாது. அப்போ ஒரு இலத்திரனை பிடுங்கிறதுக்கு தேவையான சக்தி தானே முதலாம் அயனாக்கல் சக்தி. அவ்வளோ ஈஸியாக கருக்கவுச்சி விஷயம் மீறி அந்த பிணைப்பை மீறி எங்களால் அதை ஒரு இலத்திரனை கலட்டி எடுக்க முடியாது. அதுதான் விளக்கம். ரைட், அப்போ இங்கே சடத்தோவாய்கள் இருக்கிறவைக்கு தான் முதலாம் அயனாக்கல் சக்தி கூடவா இருக்கும். அப்போ யார் இங்கே சடத்தோவாய்வாக இருக்கக்கூடிய ஆள் நியோன், எட்டாவது மூலமாக இருக்கும். அப்போ நியோன் வந்து பாருங்கோ இங்கே எம்மால் காட்டப்படுது. அப்போ எம்மை நீங்கள் உச்சி புள்ளிலையும் அந்த விரைவினுடைய உச்சி புள்ளியில் எம்மையும் குறைஞ்சாலும் நீங்கள் குறைஞ்சால யாராக இருப்பீங்க, ஈஸியாக தாக்க முடியக்கூடிய ஆள், ஈஸியாக மற்றவையோட ஈஸியாக வந்து தாக்க முடியக்கூடிய ஆள் முதலாம் கூட்டமாக. முதலாம் கூட்டத்தில் பாருங்க ஈஸியாக கலட்டி எடுத்து போடலாம். அப்போ இங்கே முதலாம் கூட்டத்தில் ஈஸியாக கலட்டி எடுக்கக்கூடிய ஆள் சோடியம். தரப்பட்ட மூலங்களுக்கு சோடியம். இப்போ சோடியத்தினுடைய ஒரு இலத்திரனை ஈஸியாக கலட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ சோடியம்ன்றவரை நீ வந்து கீழே முதலாம் அயனாக்கல் சக்தி கொஞ்சம் தானே எனக்கு தேவை, கொஞ்சம் சக்தியை கொடுத்தா ஈஸியாக கலண்டு வந்துடும். இங்கே பாருங்க நியோன்ன்றது பெரிய சக்தியை கொடுத்து தான் கலட்ட வேண்டியிருக்கு. அப்போ நியோனுக்கு பெருசும் சோடியத்துக்கு சின்னனும் உச்சி புள்ளியையும் தாழ்வு புள்ளியும் குறிச்சு போட்டு மிச்ச மூலங்களை அந்த ஓடர்லையும் அணுவன் ஓடரில் குறிச்சு விட்டீங்கன்னா சரி. அப்போ சரியான படம் என்னென்ன வேண்டாம், அதில் இதுதான் சரியான படம். உச்சி புள்ளியில் நியோனையும் அடிப்புள்ளி தாழ்வு புள்ளியில் சோடியத்தையும் எடுத்து குறிச்சு விட்டீங்கன்னா இது சரி. அணுவண்ணும் முதலாம் அயனாக்கல் சக்திக்கும் கிராஃப் பண்ணுற போல. ரைட், ஓகே. தொடர்ந்து அடுத்த கேள்வியை பார்ப்போம். ரைட், ஓகே. அது அடுத்தது ஒரு சில சந்தர்ப்பங்கள் கொடுத்துக்கிறாங்க. பின்வரும் 1, 2, 3, 4 ஆகிய சந்தர்ப்பங்களில் ஒளியியல் உருப்படிகள், ஒரு ஃபிசிக்ஸ் சம்பந்தமான கேள்வி, ஒளியியல் உருப்படிகள் அல்லது உபகரணங்கள் பயன்படுத்தப்படுது. ரைட், ஓகே. முதலாவது சந்தர்ப்பமாக பல் மருத்துவர் ஒரு நோயாளியின் வாயை பரிசோதித்தல். இப்போ நீ டென்டல் கிளினிக்கு போனீங்கன்னு சொன்னால் உன்னுடைய வாயை பரிசோதிக்கிறதுக்கு ஒரு குழிவாடி மாதிரி ஒன்று உள்ளுக்கு வைப்பேன், ஒரு வளைஞ்ச கண்ணாடி மாதிரி ஒன்று உள்ளுக்கு வைப்பேன். ரைட்,
அதை வச்சு தான் அதை செக் பண்ணுவார். பல் மருத்துவர்கள் வந்து ஒரு நோயாளியின் வாயை பரிசோதிக்க ஒரு சந்தர்ப்பம். ரைட். அடுத்த ரெண்டாவது பேர் சத்திர சிகிச்சை நிபுணர் ஒரு நோயாளியின் உடலுள்ள இருக்கும் அங்கங்களை பரிசோதிக்க. சத்திர சிகிச்சை போகிறப்ப அறுவை சிகிச்சை செய்ய போகிறோம், அந்த மாதிரி சிகிச்சை செய்யக்குள்ள வந்து நோயாளியினுடைய உடலுக்குள்ளே இருக்கிற அங்கங்களை பரிசோதிக்கிறதுக்காக ஒரு கருவியை பயன்படுது. ரைட். அடுத்த மூன்றாவது சந்தர்ப்பம், மாணவன் ஆய்வுக்கூடத்தில் ஒரு குருதி மாதிரியில் உள்ள கலங்களை, ரத்தத்தில் இருக்கிற கலங்களை வந்து அவர் பிரித்து அறிய போகிறாருன்னு சொன்னால் அதுக்கு சில கருவிகளை யூஸ் பண்ணுவோம். ரைட். அடுத்த நாலாவது சந்தர்ப்பம், விளையாட்டு ரசிகர் ஒருவர் ஒரு விளையாட்டு அரங்கத்தின் தொலைவில் உள்ள அந்தத்திலிருந்து கிரிக்கெட் போட்டியை ரசித்தல். ரைட். இந்த 4 சந்தர்ப்பங்கள் இதை கொடுத்துக்கிறாரு. அப்போ தொலைவில் இருந்து விளையாட்டை வந்து ரசிக்க போகிறார். ஓகே. இப்போ முதலாவது கேள்வியில் ஏற்பாடு வந்து ஒரு குழிவாடியை பயன்படுத்துகிற சந்தர்ப்பம். இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பங்களில் குழிவாடியை பயன்படுத்துகிற சந்தர்ப்பம். ரைட். இங்கே குழிவாடியை எங்கே பயன்படுத்துவார்னு கேட்டால் பல் மருத்துவர்கள் பயன்படுத்துவார். நீ பார்த்துருப்பேன், பல் மருத்துவர்கள் குழிவாடியை வந்து பயன்படுத்தி வாய்க்குள்ள குழிவாடியை விட்டு இந்த வாயை கிட்ட வச்சு பார்ப்பேன். ரைட். தூர இருக்கிற பொருளை வந்து உருப்பெருத்து பார்க்குறோம். பல்லினுடைய அளவு சின்னந்தானே, பல்லுக்குள்ள இருக்கிற கிருமிகளை பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக்கி பார்க்க, உருப்பெருத்து பார்க்க வேணும். அதுக்கு வந்து நாங்கள் குழிவாடியை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடத்துல முதலாவது ஒரு குழிவாடியை பயன்படுத்த சந்தர்ப்பம் என்ன கேட்டால் பல் மருத்துவர் ஒரு நோயாளியின் வாயை பரிசோதனை. அப்போ முதலாவது படியை கொடுத்தீங்கன்னா தெரியும். ரைட். அதை தொடர்ந்து பேர் அடுத்த கேள்வியை பேர் அச்சந்தர்ப்பத்தில், அப்போ பல் நோயாளி அதாவது அந்த மருத்துவர் வந்து செக் பண்ண போறாரு, ஒரு வாயை பரிசோதிக்க போறாரு. அப்போ அதுக்கு வந்து விம்பம் உண்டாகும் விதத்தை ஒரு கதிர்வெறி படத்தில் காட்டி இங்கே பொருளை OA எடு. ரைட். இப்போ பிம்பம் எப்படி உண்டாகும்ன்றது ஒரு கதிர்வெறி படத்தில் நாங்கள் காட்டப்போகிறோம், குழிவாடியில். ரைட். ஓகே. நான் செக் பண்ணி பாருங்க, காட்டுறேன், படத்தில் காட்டுறோம். அவ்வளோ பாரு ஈஸியாக. ரைட். ஓகே. இது ஒரு தலைமையச்சா போடு முதல். ரைட். ஒரு தலைமையச்சா போட்டுட்ட என்ன ஆடியை பயன்படுத்தணும்னு சொன்னால் குழிவாடி. என்ன குழிவாடியை கீறு, குழிவாடினா குழிஞ்சிருக்கும், என்ன குழிவே இருக்கு, சாரி குழிவே இருக்கு, ஒரு குழி மாதிரி இருக்கு, கிடங்கு மாதிரி இருக்குது, அதான் குழிவாடி. குழிவாடியை கீறி போட்டு F2F விளாண்டுருது. குழிவாடியில் இருந்து சம தூரத்தில் இருக்கணும். என்ன Fன்றவர் இங்கே இருப்பது பெருசாக்குரு நீ. ரைட். அதங்களையும் பெருசாக்குது. ரைட். இந்த இடத்துல F போடு. இது Fன்னு சொன்னால் அப்படி எவ்வளோத்தையும் 2Fக்கு போடு. இதெல்லாம் அளந்துக்கிறோம் நீ கீரைக்குள்ள. ரைட். அதே மாதிரி இங்காலையும் F எடு, இங்காலையும் 2F எடு. ரைட். ஓகே. F2F போட்டாச்சு. இப்போ பார் வாயை வந்து இந்த குழிவாடியை கொண்டு வந்து நோய் மருத்துவர் வந்து பாருங்க இங்கே வைப்பார். வாய்க்கு கிட்டவே தானே வைப்பேன். அது சரியாக புரிஞ்சுக்கொள்ளும். வாய் பல்லுக்கு கிட்டவே தான் கொண்டு வந்து குழிவாடியை வைப்பேன். பல்லுக்கு கிட்டவே வைக்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட குவியத்துக்குள்ளே நீ பொருளை வைக்க வேணும். குவியத்துக்குள்ளே தான் இங்கே பொருள் இருக்கா போகுது. ஆகவே பொருளை அவன் OA எடுக்க சொல்லிக்கிறாங்க. பொருளை நீ குவியத்துக்குள்ளே கீறணும். முதலாவது பொருள் ஒன்றை போடு. பொருளை வந்து அந்த படத்தில் காட்டின மாதிரி அவர் கேள்வியில் சொன்ன மாதிரி நான் OA எடுக்கிறேன் பொருள். அப்போ இது வந்து ஒப்ஜெக்ட் பொருள். அதாவது பல்லு வாய்க்குள்ள அந்த குழிவாடியை வச்சு பல்லை வந்து கிட்ட வச்சுக்கிறேன். வில்லைக்கு ஆடிக்கு கிட்டவை பல்ல வச்சு. இப்போ பல்லினுடைய அமைப்பு எப்படி தெரியும்ன்றதை நாங்கள் ஒரு கதிர்வரை படத்தில் ஒளியினுடைய ஸ்பீட் வேரியேஷன் கதிர்வரை படத்தில் காய்க்க போகிறோம். ரைட்டோ. இதுக்கு படங்கு ரெண்டால் தலைமையத்துக்கு சமாந்தரமாக ஒரு கதிர் போகும். அப்போ தலைமையத்துக்கு சமாந்தரமாக ஒரு கதிர் போகும். பட்டால் அந்த கதிர் எங்கே போகணும்? குவியத்துக்குள்ளால் போகணும். அப்போ குவியத்துக்குள்ளால் ஒரு நேர்கோடு வரும். ஒரு கதிர் குவியத்துக்குள்ளால் வரும். அடுத்தது எங்கே வரணும்? 2Fக்குள்ளால், அதாவது ஆரே இந்த சென்டருக்குள்ளே வரணும். அப்போ சென்டருக்குள்ளால் வரணும் என்றால் சென்டர் புள்ளியையும் இந்த புள்ளியையும் பொருளினுடைய உச்சி புள்ளியையும் இணைச்சு ஒரு நேர்கோடு. ரைட். ஓகே. அது இப்படி வரும் கதிர். ரைட். ஓகே. தெரியாது. இப்போ பிம்பம் வரப்போகுது. பிம்பம் எங்கே வரணும்? என்ன மாதிரி வரணும்? பிம்பம் இந்த நேர்கோடு அப்படியே நீட்டி கொண்டு போகணும். என்ன அப்படியே நீட்டி கொண்டு போகணும். அது மாதிரி இந்த இதையும் அப்படியே நீட்டி கொண்டு போகணும். போய் ஒரு இடத்துல சந்திப்பினோம். இந்த இடத்துல தான் பாருங்கோ உங்களுக்கு ஒப்ஜெக்ட் கிடைக்கும். ரைட். O இங்கேயும் A இங்கேயும் கிடைக்கும். இந்த அம்புக்குறி வராது. ரைட். மேலே தான் அம்புக்குறி வரும். அப்போ OA இப்படி கிடைக்கும். பாருங்க இதில் என்ன வித்தியாசம் என்றால் நான் வச்ச பொருள் இப்படி இருக்கு. பொருளினுடைய தூரத்தை பேர் இவ்வளவு. ஆனால் எனக்கு பிம்பம் வந்து பாருங்க இன்னும் பெருசாக தெரியுது. பிம்பத்தின் கூட்ட பேர் நல்ல பெருசாக OAன்றது பெருசாக தெரியுது. ஆனால் வச்ச அந்த பல்லினுடைய அளவை இங்கே பெருப்பிச்சு காட்டும். அப்போ வாய்க்குள்ளே இருக்கிற கிருமிகளை வந்து நோயாளிகள், அதாவது நோயாளியுடைய வாய்க்குள்ளே இருக்கிற கிருமிகள், அந்த பல்லியில் இருக்கிற கிருமிகளை எங்களோட டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள குழிவாடியை வச்சு ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. சின்ன பல்லை வந்து பெருப்பிச்சு காட்டும். உள்ள இருக்கிற கிருமிகளை பெருப்பிச்சு காட்டுறது குழிவாடியை பயன்படுத்துகிற சந்தர்ப்பம் இது கிளியராக காட்டிக்கிறது. அது முக்கியமான விஷயம், குவியத்துக்குள்ளது பல் இருக்கணும். அதாவது அந்த குழிவாடிக்கு கிட்டவே பல் இருக்கணும். குவிய புள்ளிக்கு உள்ள குவிய புள்ளி வெளியில் போச்சுன்னா சிக்கலாம் தூர வச்சு பார்க்கலாம். வாய்க்குள்ளே தான் விடணும். அப்போ நல்ல வாய்க்குள்ளே கொண்ட கரண்டி வச்சு அப்படி தொண்டை சத்தி எழுதக்கூடாது. அப்போ அந்த பிரச்சனைக்காக தான் பல்லுக்கு கிட்டவை. இது வந்து குழிவாடி, இது பல்லண்டு வச்சா பல்லுக்கு கிட்டவை குழிவாடி இறக்கினா உனக்கு வந்து அதில் கதிர்வரி படம் இப்படி வரும். அங்கே ஒன்று பிம்பத்தை இமேஜை பார்க்கலாம். இமேஜ் வந்து கொஞ்சம் தொலைவில் வரும். ஆனால் பெருப்பிச்சு வரும். உருவ பெருப்பிச்சு வரும். ரைட். உருப்பெருத்த ஒரு பிம்பமாக அங்கே இருக்கும். ஓகே. இதுதான் விளக்கம். நாங்கள் அடுத்தது பார்ப்போம். ரைட். அடுத்த கழிவர்
ரெண்டாவது இல்லை. இப்போ ஒளியியல் நார்கள் உள்ள உபகரணம் பயன்படுத்தப்படுகிற சந்தர்ப்பம். ஒளியியல் நார்கள் எங்கே பயன்படுத்த வேணும்? சத்திர சிகிச்சை நிபுணர் ஒரு நோயாளியின் உடலில் உள்ள அங்கங்களை பரிசோதிக்கிறதுக்கு ஒளியியல் நார் உபகரணங்களை பயன்படுத்த வேணும். உங்களோட புக்கிலேயே அது இருக்கும். அது விளங்கம் என்ன சத்திர சிகிச்சை நிபுணர் என்று சொன்னால் அங்கே உள்ள இருக்கிற அங்கங்களினுடைய அசைவுகளை பார்க்குறது, அங்கங்களை பரிசோதிக்க உடலுக்குள்ளே இருக்கிற அங்கங்கள் சத்திர சிகிச்சை போகிற உடலுக்குள்ளே இருக்கிற அங்கங்களை பரிசோதிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒளியியல் நார்களை பயன்படுத்த வேற கதை இருக்குது. ரைட். ஓகே. அப்போ ஒளியியல் நார்கள் உள்ள உபகரணம் பயன்படுத்தப்படுற சந்தர்ப்பம் என்று கேட்டால் சத்திர சிகிச்சை நிபுணர் ஒரு நோயாளியுடைய உள்ள இருக்கும் அங்கங்களை பரிசோதித்தார். ஒரு ஒளியியல் நார்களோட ஒளி செல்லும் ஒளி கதிர்கள் உட்படும் தோற்றத்துக்கு வழங்கப்படுகிற பெயர் என்ன? அதாவது ஒளியியல் நார் உபகரணங்களுக்குள்ள ஒரு லைட்டை நீ அனுப்ப போகிறாய். அந்த லைட்டு வந்து என்ன மாதிரியான பேர், அந்த லைட் வந்து எப்படி அதில் திரிப்படையும்? ஒளியியல் நாருக்குள்ள லைட் அனுப்பினா லைட் எப்படி தெரிப்படையும்? அதுக்கு என்ன பேர் எழுதுகிறான்? முழு உள் தெரிப்பு அல்லது முழு அகத்து. ஒளி வந்து வெளியில் வர கொடுத்தா வெளியில் வராது, முழுக்க அதுக்கு மடங்கும். முழு அகத்தெரிப்புன்னு சொல்கிறது. அப்போ ஓகே. அப்போ ஒளியியல் நார்கள் உள்ள உபகரணம் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் சொல்லியாச்சு. அந்த தோட்டப்பாடு வழங்கும் பேர் சொல்லியாச்சு, முழு அகத்தெரிப்புன்னு சொல்லியாச்சு. மேலே பியில் குறிப்பிட்ட தோட்டப்பாடுக்கு பூர்த்தி செய்யப்படும், அதாவது முழு உள்தெரிப்பு நடக்கிறதுக்கு என்னென்ன நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய வேணும்? ரைட். ஓகே, பார்ப்போம். முழு உள்தெரிப்பு நடக்கிறதுக்கு, அதாவது முழு அகத்தெரிப்பு நடக்கிறதுக்கு ஒளிக்கதிர் எப்படி போகணும்? இப்படி இருக்கு வை. ரைட். ஓகே, சும்மா 2 மீட்டர் வேப்பிடிக்கிறேன். அடர் ஊடகம், இது வந்து அடர்ந்த ஊடகம், இது வந்து ஐதான ஊடகம். அப்போ ஒளிக்கதிரப்பையுமே முழு அகத்தெரிப்பு நடக்கணும் என்றால் அடர்ந்ததில் இருந்து ஐதானத்துக்கு போகணும். ரைட். ஓகே, அடர்ந்ததில் இருந்து ஐதானத்துக்கு போகணும். ரைட். ஓகே. அடுத்தது படுகோணம் அவதி கோணத்தை விட பெருசாக இருக்கணும். படுகிற கோணம் இருக்குது தானே, இந்த படுகோணம் வந்து அவதி கோணத்தை விட பெருசாக இருக்கும். அவதி கோணத்தை விட படுகோணம்ன்றது பெருசு. செவ்வனோட அமைக்கிற கோணம் படுகோணம் என்ன, அவதி கோணத்தை விட அது பெருசாக இருக்க வேணும். இந்த 2 நிபந்தனையை நீ கதைச்சி என்றால் சரி. ஓகே. மேலவில் தோட்டப்பாடு நடைபெறும் ஒளியியல் உபகரணம் ஒரு குறித்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்படும். அச்சந்தர்ப்பத்தை குறிப்பிட்டு, அதாவது மேலே பியில் உள்ள தோட்டப்பாடு நடைபெறும் வேறொரு ஒளியியல் உபகரணம் மேற்குறித்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பயன்படுத்தப்படும். அச்சந்தர்ப்பத்தை குறிப்பிட்டு அதில் பயன்படுத்தப்படும் ஒளியியல் உபகரணத்தை குறிப்பிடு. அப்போ இதை மாதிரி இதே இந்த முழு அகத்தெரிப்பு எங்கே நடக்கும்னு கேட்டால், அந்த கிரிக்கெட் தொலைவில் இருந்து பார்க்க போகிறேன். கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற ஒரு ஆள். அப்போ கிரிக்கெட் மேட்ச் பார்க்கக்குள்ள பார், தொலைவில் இருந்து பார்க்க, தூரத்தில் இருந்து பார்க்க போகிறேன். தூரத்துலேருந்து கிட்ட இருக்கிற மாதிரி இதை பார்க்கணும்னு சொன்னால், அப்போ தூரத்தில் இருக்கிற ஆள் விளையாட்டு அரங்கம் மட்டும் தூரம் இருக்கும், மேட்ச் நடக்கிற இடம் வந்து சின்ன இடமா இருக்கும். அப்போ அந்த மேட்ச் நடக்கிற அந்த நடுவில் இருக்கிற சென்ட்ரல் விளையாடுவாங்க. அப்போ அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், தூரம் இருந்து பார்க்க, அதை கொஞ்சம் உருப்பிரித்து பார்க்க வேணும்னு சொன்னால் அதுக்கு வந்து அப்படியே இந்த சந்தர்ப்பம் எடுக்கிறேன். அப்போ அந்த சந்தர்ப்பத்தையும் சொல்லலாம். அதாவது கிரிக்கெட் தொலைவில் இருந்து கிரிக்கெட் பார்க்குற சந்தர்ப்பம், அது எத்தனை சந்தர்ப்பம் கேள்வியில் சொல்லியிருக்கான்? 4வது சந்தர்ப்பம். அப்போ 4வது சந்தர்ப்பத்திலையும் இந்த முழு உட்தரிப்பு நடக்க போகுது. முழு உட்தரிப்பு, அதாவது முழு அகத்தரிப்பு வந்து 4வது சந்தர்ப்பம் நடக்க போகுது. அது பயன்படுத்தப்படுற ஒளியியல் உபகரணம். இது வந்து நாங்கள் ஒளியியல், அது என்ன உபகரணத்தை பயன்படுத்தி நாங்கள் தூர இருக்கிற பொருளை கிட்ட பார்க்கலாம்னா, அரிய இருவழியான ஒரு பொருள் இருக்குது. அரிய இருவிழியன். அரிய இருவிழியன் பாருங்க, ஒரு அரிய வடிவில் 2 முக்கோண வடிவமும் 3 செவ்வக வடிவமும் இருக்கும். அதால் எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ட தெரியுற மாதிரி தெரியும். அரிய இருவிழியன், அது உள்தரிப்பு முழுக்க நடக்கும். முக்கோண வடிவம் உண்டு, பேர் வடிவம் கேட்குற மாதிரி ஒரு முக்கோண வடிவம் இருக்கும். ரைட். இது வந்து ஒரு அரிய வடிவத்தில் இருக்கும். அரிய வடிவம் பாருங்கோ, இதுங்க கொடுக்குற லைட் வந்து அங்கேருந்து வர லைட் வந்து பாருங்கோ, இதுக்கு உள்ளுக்குள்ளேயே தரிப்பு நடக்கும். முழுக்க உள்ளுக்குள்ளேயே நடக்கும். வெளியில் லைட் வந்து வெளியில் போகாது, லொஸ் ஆகாது. வந்த லைட் வந்து உள்ளுக்குள்ளே வந்த லைட் வந்து உள்ளுக்குள்ளேயே முழுக்க தெரிக்க போகுது. அரிய இருவிழியன்னு சொல்கிறேன். அரிய இருவிழியன். ரைட். ஓகே. அப்போ இதுக்குள்ள வந்து 2 விழி இருக்கும். ரைட். 2 விழி, அங்கே ஒளி வாரது, இங்கே ஒளி கண்ணுக்கு வாரது. ரைட். அப்போ இதுதான் இருக்கும். அப்போ உள்ளுக்கு தான் முழு தரிப்பு நடக்க போகிறோம். அப்படியால் அந்த சந்தர்ப்பத்தை குறிப்பிட்டு அது பயன்படுத்தப்படும் ஒளியியல் உபகரணத்தை எழுதண்டு கேட்டால் விளையாட்டு தான் 4வது சந்தர்ப்பம் என்ன, விளையாட்டு ரசிகர் ஒரு ஆள் விளையாட்டு போட்டியை பார்க்குறதுக்கு அரிய இருவிழியன், அரிய வடிவிலான ஒரு இருவிழியனை பயன்படுத்துவார். உபகரணத்தில் பேரும் எழுதியாது. ரைட். நாங்கள் தொடர்ச்சி அடுத்த கேள்வியை பார்ப்போம். இதில் வந்து 3வது ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒன்று இருக்குது, கெமிஸ்ட்ரி சம்பந்தமானது. ரைட். ரசாயனவியல் பாடப்பரப்பில் உள்ள ஒரு கேள்வி பார்ப்போம். நாங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் கேள்வி ஒன்று பார்ப்போம். ரைட். பின்வரும் உருக்களில் காணப்படுகிறவாறு ABCDE எனும் சோதனை குழாய்களில் MgCl2 மெக்னீசியம் குளோரைடு, சீனி கொழுப்பு ஆகியன சேர்க்கப்படுகிறது. அதன் பின்னர் ஒவ்வொரு குழாயிலும் உள்ள பொருள்கள் நன்றாக கலக்கப்படுது. ரைட். ஓகே. கொஞ்சம் பொருள்களை சேர்த்துட்டு அந்த பொருளை நல்லா கலக்கி விட்டுருக்கிறார். ரைட். ஓகே. ஒரு ஏயை பாரு, காய்ச்சி வடித்த நீர் 25 பாகை வெப்பநிலையில் பாரு, காய்ச்சி வடித்த நீர் வந்து 25 பாகை வெப்பநிலையில் இந்த ஏ என்ற குழாயில் இருக்குது. அதில் வந்து மெக்னீசியம் குளோரைடை போடுறார். அது மாதிரி பியிலையும் வந்து பாருங்க, மெக்னீசியம் குளோரைடு தான் உள்ள போடுறார். இங்கே மெக்னீசியம் குளோரைடு தான் போடுறார். காய்ச்சி வடித்த நீர் இங்கே வந்து வெப்பநிலை கூட 60 பாகை என்ற வெப்பநிலையில். ரைட். ஓகே. அடுத்தது சி பாரு, காய்ச்சி வடித்த நீர் 25 பாகை வெப்பநிலையில் சீனியாங்க இருக்கிறார். ரைட். ஓகே. அடுத்தது பாருங்க மண்ணெண்ணெயில் பிறக்க போகிற மண்ணெண்ணெய் 25 பாகை வெப்பநிலையில் இருக்குது, சீனியாக இருக்கிறார். அது மாதிரி மண்ணெண்ணெய் 25 பாகை வெப்பநிலையில் இருக்குது. அதாவது கரைப்பான்
கரையம் அந்த மாதிரியான விஷயங்கள் சம்மந்தமான ஒரு கேள்வி தான் கெமிஸ்ட்ரியில். கலவை என்ற ஒரு விஷயத்தை மிக்சிங் படிச்சிருப்பேன், ரைட். அப்போ மிக்சிங் சம்மந்தமான ஒரு கலவை சம்மந்தமான ஒரு கேள்வி, ரைட். ஓகே, இப்படி வந்து எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கலாம். கேள்வி முதலாவது, ஒரு திண்ம திரவ பல்லின கலவை எச்சோதனை குழாயில் தயாராகுது. ஒரு திண்ம திரவ பல்லின கலவை எச்சோதனை குழாயில் தயாராகுது, ரைட். ஓகே, பாப்போம். பாருங்க, திண்மமும் இருக்க வேணும், திரவமும் இருக்க வேணும். எங்கே இருக்க வேண்டும் பாருங்க, திண்மமும் இருக்க வேணும், திரவமும் இருக்க வேணும் என்று கேட்டால் மண்ணெண்ணெய் சீனியை சொல்லலாம். மண்ணெண்ணெய் கொண்ட சோதனை குழாய், ரைட். ஓகே, அப்போ மண்ணெண்ணெய் கொண்ட சோதனை குழாயில் பாருங்க மண்ணெண்ணெய் சீனி. அப்போ மண் எழுதுறேன் விட ஒரு திண்மமும் திரவமும் இருக்கிறது, மண்ணெண்ணெய் சீனி கொண்ட சோதனை குழாய் அல்லது சோதனை குழாய் டி என்று போட்டாலும் சரி. அங்கே மண்ணெண்ணெய் சீனி தான் இருக்க போகுது, குழாய் டி. அதான் உனக்கு கேட்டது என்ன, திண்மமும் திரவம் இருக்கணும். திண்மம் இருக்குது, திரவம் இருக்குது. சீனி வந்து திண்மமாக இருக்கும், மண்ணெண்ணெய் வந்து திரவமாக இருக்கும். அப்போ திண்மமும் திரவம் உள்ளது மண்ணெண்ணெய் சீனி கொண்ட சோதனை குழாய் டி என்று போட்டிங்கன்னா சரி. அதில் உள்ள கரையத்தையும் கரைப்பானையும் முறையே எழுது. அப்போ முறையே எழுதுனா கரையத்தை முறை எழுதணும். கரையமார் கரைப்பானார். கரையம் வந்து இங்கே பாருங்க சீனி தான் கரைய போகுது. அப்போ சீனி கரையம். அடுத்தது கரைப்பானார் கரைக்க போகிறோம். சீனியை கரைக்க போகிறவர் மண்ணெண்ணெய்க்கு சீனியை போட்டு கரைக்கிற மாதிரியான ஒரு கலவை, ரைட். ஓகே, அப்போ பாருங்க மண்ணெண்ணெய் வந்து 25 வெப்பநிலை இருக்குது. அதுக்குள்ள திண்ம சீனியை போகிற மண்ணெண்ணெய் வந்து திரவமாக இருக்கும். மண்ணெண்ணெய் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மண்ணெண்ணெய் வந்து திரவமாக இருக்கும். திரவமாக இருக்கிற மண்ணெண்ணெய்க்குள்ள சீனியை வந்து திண்மமாக போகிறோம். அப்போ இங்கே கரையமாக இருக்க போகிறவர் சீனி, கரைப்பானை கரைக்க போகிறவர் மண்ணெண்ணெய். கரைய போகிறவர் சீனி, கரைக்க போகிறவர் மண்ணெண்ணெய், ரைட். அடுத்தது, ஒரு கரையத்தின் கரைதிறன் என்பதை வரையறுக்க. ஒரு கரையத்தினுடைய கரைதிறன் என்றால் ஒரு குறித்த வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் கரையக்கூடிய கரையத்தின் அளவு. ஒரு குறித்த வெப்பநிலையில் 100 கிராம் கரைப்பானில் கரையக்கூடிய கரையத்தின் உயர்ந்தபட்ச திணிவு, உயர்திணிவு அல்லது உயர்ந்தபட்ச திணிவு, ரைட். ஓகே, ஒரு 100 கிராம் கரைப்பானில் கரையக்கூடிய கரையத்தின் உயர்ந்தபட்ச திணிவு தான் ஒரு கரையத்தின் கரைதிறன்ன்றது, ரைட். ஓகே, அதோட அடுத்த கேள்வியை பார்ப்போம். கீழே தரப்பட்ட ஒவ்வொரு சோதனை குழாய் சோடியின் மூலமும் கரைதிறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணி காட்டப்படுதுதான். செல்வாக்கு செலுத்துகிற கரைதிறனில் செல்வாக்கு செலுத்த காரணிகள் உங்களுக்கு தெரியும் என்ன, ரைட். ஓகே, இதுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ரைட். கரைதிறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணி ஏயும் பியும், ரைட். ஏயிலையும் பியிலையும் கரைதிறனில் செல்வாக்கு செலுத்துகிற காரணி எது? ஏயையும் பியையும் பாருங்க, ஒரு ஏயையும் பியையும் பாருங்க. இங்கே வந்து காய்ச்சி வடித்த நீர் இருக்குது, MgCl2 இருக்குது. அப்போ கரையம் கரைப்பான் இங்கே மாறையில் யார் மாறுது, வெப்பநிலை மாறுது. ஏயில் பாருங்க 25°, பியில் பாருங்க 60°. ஆகவே இந்த இடத்துல ஏயும் பியும் என்றவருக்கு வெப்பநிலை என்று கொடுத்தா சரி. அப்போ ஏயும் பியும் அதில் வந்து சோதனை குழாயில் கரைதிறனில் செல்வாக்கு செலுத்த காரணி யார்? வெப்பநிலை. அடுத்தது வேறு சியும் டியும் படத்தில் வேறு சிஐயும் டிஐயும் வேறு. ஓகே, சி வந்து காய்ச்சி வடித்த நீர் இருக்குது, டியில் வந்து மண்ணெண்ணெய் இருக்குது. அவரார் கரைக்க போகிறாள் என்ன, இப்போ கரைக்க போகிறாள் தான் நீங்கள் மாறுது. சென்றதுலையுமே சீனியை தான் போடுறாங்க. சீனி மாறையில் வெப்பநிலையும் வந்து மாறையில். அப்போ இங்கே மாற போகிறது யார்? நீரும் மண்ணெண்ணையும். ஆகவே கரைப்பான் கரைக்க போகிறவர்கிட்ட தன்மை தான் மாறும். அப்போ கரைப்பானின் தன்மை. அடுத்தது டியிலையும் ஈலையும் வேறு மண்ணெண்ணெய் தான் போடுறாங்க, சீனியும் கொடுப்போம். அப்போ கரையம் அங்கே மாறும். அப்போ கரையத்தின் தன்மை. அப்போ இந்த தண்ணி போட போகிறது விடைகள், ரைட். ஏயிலையும் பியிலையும் வெப்பநிலை. அடுத்தது வந்து கரைப்பான் சியும் டியும் கரைப்பான் கரைக்க போகிறவர் மாறுறார், நீரும் மண்ணெண்ணெய். அடுத்தது கரையம் சீனியும் கொழுப்பும் மாறுதாவே கரையத்தின் தன்மை என்று எழுதிவிட்டா சரி. மேற்குறித்த பரிசோதனை குழாய் ஏயில் MgCl2 1.9 கிராம் சேர்க்கப்பட்ட அதே வேளை உண்டாகிய கரைசலின் மொத்த கன அளவு 10 cm3 ஆகும். சேர்க்கப்பட்ட MgClஇன் மூலெண்ணிக்கையை காணும், ரைட். மூலெண்ணிக்கை காண்றதுலாம் உங்களுக்கு தெரியும். MgCl2 மூலெண்ணிக்கை வேணும், மூலமேஸ், ரைட். மூலெண்ணிக்கை, ரைட். மூலின் அளவு. அப்போ உனக்கு MgCl2க்கு வேணும், ரைட். ஓகே, இதை கண்டுபிடிக்க போகிறேன் என்றால் உனக்கு இவ்வளோ கிடக்கு MgCl, ரைட். ஓகே, 24 தந்துருக்கான், கேள்வியில் தந்துருக்கான். மெக்னீசியத்துக்கு 24, குளோரினுக்கு 35.5 எடுக்குது. அப்போ இது வரும் எனக்கு 1.9 கிராம் 1.9 கிராம் கீழே அது 24 35 என்றால் 95 கிராம் per மூல் -1, ரைட். அப்போ அதாவது மூல் -1 கிராம் விடப்பட்டு மூல் -1 மூலில் விட வரும். அப்போ இந்த கேள்விக்கு விட 1.9 கீழ் இது 1.9 19 1.9, ரைட். ஓகே, 1.9 கீழ் 95 இதை உடைச்சி எடுத்தீங்கன்னா உனக்கு 0.02 மூல் அளவு, ரைட். ஓகே,
0.02 மூலளவுன்னு எடுத்தீங்கன்னா சரி. அடுத்தது உண்டாகிய கரைசலின் செறிவைக்கான். உண்டாகிய கரைசலின் செறிவைக்கான் கனகளவால் பெருக்கும். அப்போ 0.02 உனக்கு மூலளவு, ரைட். ஓகே, 0.02 உனக்கு மூலளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை 10ஆல் பிரித்து ஒரு 1000ஆல் பெருக்கினால் செறிவு கிடைக்கும். 10ஆல் பிரித்து கனவளால் பிரித்து 1000ஆல் பெருக்கினா உனக்கு செறிவு கிடைக்கும். ரைட். ஓகே, செறிவு வந்து உனக்கு கிடைக்க போகுது 2 மூல் டெசிமீட்டர் -3. ரைட். ஓகே, அப்போ மூலின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது தந்த மெக்னீசியத்தினை குளோரினை அளவு வச்சுக்கொண்டு மூலின் எண்ணிக்கை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த செறிவு கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது மூல எண்ணிக்கை வந்து கனவளால் பிரித்து செறிவை கண்டுபிடிச்சேன். அப்படி மூல் டெசிமீட்டர் -3 கண்டுபிடிச்சிட்டேன். நான் இது தொடர்பான அடுத்த கால்குலேஷன் தொடர்பான அடுத்த விஷயம், அதாவது இந்த பயிற்சி தொடர்பான மேலதிக கணக்குகள் நாங்கள் அடுத்த வகுப்பில் தொடர்ச்சியாக சந்திப்போம். நன்றி மாணவர்கள்.